ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವು ಶ್ರೀಲ நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் படித்தது ஏகாந்த பக்தி. நம்ம முழு ராதாகிருஷ்ணா ஒரு பகவான் குருவில் எப்படி பக்தி பண்ணுறது அதுக்கு பார்த்து உள்ள படித்தது. இன்னைக்கு முதல் என்ன படிக்க போகிறேன், இது ஆத்ம நிவேதனா. ஆத்ம நிவேதனச்சுன்னா நான் எனக்கு உள்ளது விட்டு நம்ம பகவானுக்கு சரண் எடுக்கிறது. இப்போ இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, तुमी तो दयार सिंधु अधम जनार बंधु मोहे प्रभु कोरो अवधान पड़ीनु असत भोले काम तिमिंगल्य गिले ओहे नाथ कोरो परित्राण. ஓ பகவானே, உங்கள் கருணைக்கு கடல் போல இருக்கீங்க, விழுந்த ஜீவன்களுக்கு நண்பன் போல இருக்கீங்க. ஓ பகவானே, தயவு செய்து என் மேலே கவனமாக பாருங்க. நான் போலி ஆசைகளை சொல்லி ஒரு குழியில் விழுந்திருக்கேன். எனக்கு காமம் சொன்னால் திமிங்கலம் சாப்பிட பார்த்துட்டு இருக்கு. ஓ பகவானே, எனக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. இப்போ இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் கிருஷ்ணருக்கு கருணைக்கு கடல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பகவான் என்ன கருணை காட்டணும் நம்ம மேலே? நம்ம புலன் திருப்தி இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளில் நம்ம வெளியில் வரணும், அதுக்கு நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிகிட்ருக்காரு. இப்போது கருணைக்கு கடல், கடல் எள்ளம் இல்லாதது, கீழே எவ்வளோ இருக்கு தெரியாது, நம்ம தாண்டி போக முடியாது கடல். இதே போல கிருஷ்ணருக்கு கருணை எள்ளம் இல்லாதது, அது எவ்வளோ இருக்குது சொல்ல முடியாது. நம்மளாம் சாதாரண ஜீவன்கள், பிரம்மா, சிவன், அனந்த சேசன் இவங்களுக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ கருணை பகவானுக்கு. நமக்கு பகவான் பற்றி தெரியாது முழுசா சொல்லி. நம்ம அந்த கருணைக்கு ஒரு துளி கிடச்சாச்சு சொன்னால் கூட கடலுக்கு உள்ள நம்ம எங்கேயோ போயிடுவோம். இப்போ பகவான் கருணை காட்டிட்டு இருக்கார் ஜீவன் மேலே ரெண்டு விதமாக, ரொம்ப முக்கியமாக ரெண்டு. ஒன்று மாயை வச்சு, ஒன்று ஸ்வரூப சக்தி வச்சு. இது ஒரு கருணை தான். மாயை கீழே உள்ளது, ஸ்வரூப சக்தி மேலே உள்ளது. இப்போ ஸ்வரூப சக்தி கருணை உள்ளவನು நித்திய முக்தா, மாயில உள்ளவன் நித்தியபத்தா. நித்தியபத்தா சொன்னால் எப்போவுமே கட்டல் பட்ட நிலைமையில இருக்கான். அவனுக்கு தான் ஆத்மாவை சொல்லி தெரியாது. அவனை எந்த உடம்பு கிடைக்குதோ அதில் சுகம் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு புரியல, அவன் யோசனையே பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஜீவன் நான் ஏன் பெரிய சாவு சக்கரத்தில் இருக்கேன், அவன் சுகம் தேடிட்டு இருக்கான். எவ்வளோ வயசாயாச்சு சுகம் பார்த்துட்டு இருக்கான். நாய் ஆயாச்சு சுகம் தேடிட்டு இருக்கான். குரங்காயாச்சு சுகம் தேடிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ மாயில மாட்டிருக்கான். புலன் திருப்தி. நித்திய முக்தா இறந்து போன அப்புறம் நித்திய முக்தா அல்ல. பகவான் கருணையை சரியான சாதனை பண்ணும்போது நம்ம உறுதி நிலைமையில வந்தா நிஷ்டா சொல்லுவோம். நமக்கு எல்லா பிராரப்த கர்மங்களும் சுட்டு போயிடும். பிராரப்த கர்மச்சுன்னா முன் பெருவியில் செய்த எல்லா கர்மங்களும், அப்பிராரப்த இந்த பெருவிலே நம்ம என்ன தவறு பண்ண எல்லாம் சுட்டு போயிடும். நம்ம இதயத்தில் ஒரு பாவத்தின் விதை இருக்காது, சுட்டு போயிடும், நமக்கு அறியாமல் போயிடும். அப்போ அந்த நித்திய முக்தச்சுன்னா இங்கே தான் ஒரு பக்தன் எதிர்பார்க்கறது பகவானுக்கு நித்திய சேவை. கர்மங்களில் வெளியில் வராமல், அறியாமல் வெளியில் வராமல் பாவம் பண்ணிட்டு பகவானுக்கு சேவை பண்ண முடியுமா? அது நாம் நமக்கே ஏமாற்றிட்டு இருக்கோம். நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அது எப்படி? நம்ம நிறைவாட்டி என்ன நினைச்சிருக்கோம்,
நான் தான் இது பண்ண முடியும், நான் இல்லாமல் இது நடக்காது. பக்தியில் வந்து கூட சில பேர் கோயில் நிர்வாகி இருப்பான், அவங்கள என்ன பண்ணுவான், அந்த இது விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோ வயசானா கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த கோயில் பண்ணுறதுக்கு. இது மாயதான். நான் தான் பிரச்சாரம் பண்ணுவேன், நான் தான் இது பண்ணுவேன், அந்த நான் சொல்லி அது ஒரு மாயதான். இப்போ நித்திய முக்தா சொன்னால் பறவை போல இருக்க. அவன் வந்து பகவான் சேவை, பகவான் திருப்தி. நம்ம இந்த உலகத்தில் வந்தோம், நம்ம கிருஷ்ணருக்கு மறந்தாச்சு, கிருஷ்ணருக்கு சேவை மறந்தாச்சு. நம்ம வந்து பகவானுக்கு நித்திய தாசி மறந்தாச்சு. நம்ம வந்து பகவானுக்கு விட்டு சுவாதந்திரமாக சுகம் தேடணும். இப்போ பகவான் எவ்வளோ கருணை சொன்னால் நமக்கு வேண்டி ஒரு உலகமே போட்டு விட்டார். இந்த மாதிரி பௌத்திக உலகங்கள், நீ சுகம் தேடிட்டு இருக்க எனக்கு விட்டு இப்போ நமக்கு வேறு வேறு விதமான உடம்புகள் எந்த மாதிரி ஆசை இருக்குது, வேறு வேறு உலகங்கள், சொர்க்கலோக்கா நரக்கலோக்கா. இதில் என்ன ஆகிட்டு இருக்குச்சுன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டம் கூட சுகம்தான் நினச்சிட்டு இருக்கோம் நிறைய வாட்டி. நரக்கத்தில் போய் கூட ஜீவன் என்ன இதாக பண்ணிட்டு இருக்கான். பட் சாது குரு கருணை கிடைக்கும்போது நம்ம கிருஷ்ணர் பக்கம் நம்ம உணர்வு மனசு கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போது தர்மம் இப்போ கலியுக தர்மம் ஹரிநாமம் பண்ணுவோம், ஹரிகுரு வைஷ்ணவர் சேவை பண்ணி நம்ம வந்து அனுபான பக்தி சேவை பக்கம் வருவோம். பகவான் இந்த உலகமே போடலாச்சோன்னா, பௌத்திக உலகம் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணலாச்சோன்னா எப்படி இருந்திருக்கும். இப்போ எப்போ ஜீவன் பகவான் பக்கம், பகவான் சேவை பக்கம் வரமாட்டான், அவருக்கு வேண்டி பகவான் இன்னொரு உலகம் போட்டு வச்சார், பௌத்திக உலகம், இந்த பிரம்மாண்டம். என்ன இதிலே தண்ணி, காற்று, சூரியன், சந்திரன், வேறு வேறு கிரகங்கள், நட்சத்திரம், சுகத்துக்கு வேண்டியது ஜீவனுக்கு என்ன சுகம் நிறைய பொருளை போட்டு வச்சிருக்காரு. இது பகவான் கருணை பண்ணலாம் சொல்லிடலாம். பட் வந்து இது வச்சு, இந்த உலகம் வச்சு ஒரு ஜீவன் பெரிய சாவு சக்கரத்தில் வெளியில் வர முடியாது, ஆசைகளில் வெளியில் வர முடியாது. இப்போது உண்மைன்னா ஜீவன் பகவானுக்கு நித்திய தாசி. வாழ்க்கையில் குரு வைஷ்ணவர் கருணை கிடைக்கும்போது பகவான் ஜீவனுக்கு பக்தி கொடுப்பாங்க. பக்தி வச்சு தான் இந்த உலகம் பௌத்திக உலகத்தில் வெளியில் வந்து நம்ம பகவான் கூட சேர முடியும். பகவான் கூட எப்படி சேரணும், பகவான் எப்படி இருப்பாங்க, அதுக்கு வேண்டி பகவான் ஒரு சமயத்தில் இந்த உலகத்தில் வந்து தனக்கு வேறு வேறு லீலைகள் பண்ணி தன் நாமம் நமக்கு எல்லாம் கொடுத்து என்ன சொல்கிறது, தனக்கு திவ்யமான குணங்களை காட்டிட்டு நமக்கு தன் பக்கம் எழுத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஜீவன் எப்போ பக்தி பண்ணி மெல்லமாக பிரேமத்தின் பக்கம் போக முடியும். பிரேமம் பகவானுக்கு நேரடியாக சேவை. இந்த கருணை பகவான் எல்லா ஜீவன் மேலே பண்ணியிருக்காங்க. அதுதான் கருணைக்கு கடல். வந்து இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, அதம ஜனார வந்து பகவான் கருணை எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாருக்கு அகங்காரம் இருக்குது, சொத்துக்கு அகங்காரம், அதிகாரத்திൻ്റെ அகங்காரம், பெருவிಗೆ அகங்காரம், அழுகுಗೆ அகங்காரம் உள்ள இதயத்தில் பகவான் வரமாட்டாங்க. கருணை அங்கே டச் ஆகாது. அதுக்கு வேண்டி நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, அதம ஜனார பந்து, உங்கள் வந்து விழுந்த ஜீவனுக்கு நண்பனாக இருக்கீங்க, பகவான் என் மேலே கருணை காட்டுங்க, நான் விழுந்த ஜீவன் சொன்னால் பகவான் கருணை வேணும்னு சொன்னால் நமக்கு பணிவு ரொம்ப முக்கியம். நம்ம குரு மகாராஜ் சொல்கிறார், ஒரு வைஷ்ணவனுக்கு
ஆபரணம் பணிவு பொறுமை. பணி இல்லாதவனுக்கு கருணை எப்படி கிடைக்கும்? இங்கே நமக்கு காட்டிட்டு இருக்காரு நரோத்தம் தாஸ் டாக்கூர் நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு பக்தி சொன்னால் குரு வைஷ்ணவர் கிருஷ்ணர் கருணை வாங்கிறது. நம்ம குரு மகாராஜ் சொல்லுவார், வெறும் கிருஷ்ணர் கருணை வச்சு ஒன்றும் ஆகாது, கிருஷ்ணர் குரு கருணை வச்சு ஒன்றும் ஆகாது, வைஷ்ணவர் 3 பேர் கருணை வேணும். அந்த மாதிரி நம்ம சுபாவம் கப்பட்டமல்ல. வைஷ்ணவர் பார்த்த உடனே தண்டவத் பிரபு தண்டவத், அதுக்கப்புறம் அவன் பற்றி தெரியாத அப்படியல்ல, கப்பட்டம் நடக்காது. நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு ஏமாற்றலாம், பகவானுக்கு யாரும் ஏமாற்ற முடியுமா? யாரும் யோசனை பண்ண மாட்டாங்களா? பகவான் இந்த உலகத்தில் இல்லையா, நம்ம இதயத்தில் இருக்காரு, எல்லா ஜீவன் இதயத்தில் இருக்காரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு வேண்டி நம்ம பணிவு வச்சு குரு வைஷ்ணவ பகவானுக்கு கருணை வாங்க முயற்சி பண்ணணும். அப்போதான் பகவானுக்கு பக்தி நம்ம வாழ்க்கையில் வரும். பகவான் பக்தன் சொன்னால் எல்லா விதமான நல்ல குணங்கள் இருக்கும் அவனுக்கு. இப்போ சாது கருணை கிடைச்சா அவன் சாது ஆவான். சாது கருணை இல்லாமல் சாது எப்படி ஆக முடியும்? இப்போ சாதுகள் கூட இருந்து அவங்களுக்கு திருப்தி பண்ணும்போது பக்திக ரகசியங்களுக்கு கூட புரியும். அந்த ஆத்மீக அறிவு வரும்போது அவன் தனக்கு தானு தகுதி இல்லாதவனு இல்லை, ரொம்ப பணிவு வந்துடும். நான் பண்ணிட்டு அது போயிடும். முழு சரணாகத்தி வந்துடும். ஒன்றும் கிடையாது. பணிவு சொன்னால் அது எப்படி இருக்கும்? பணிவு இல்லாமல் எந்த மனிதன் எந்த பக்தன் சாதனை பண்ண முடியாது. பணிவு உள்ளவன் தான் பகவானுக்கு தன் பக்கம் இழுத்த முடியும். சைத்தன்ய சரித்திராமிர்தா சொல்லிட்டு இருக்கு, சர்வோத்தம ஆப்னாக்கே ஹீன கொரிமானி. உயர்ந்த ஒரு பக்தன் கூட தனக்கு தானு நான் கீழே உள்ளவன் அந்த மாதிரி பாவம் வச்சிருப்பான். நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பகவானே நான் விழுந்த ஜீவன், எனக்கு ஒரு வாட்டி நினச்சி பாருங்க. இப்போ இங்கே சும்மா பார்க்கலாம், கிருஷ்ணர் கேட்கலாம், நான் உனக்கு ஏன் நினைக்கணும்? அப்போது அதுக்கு பதில் போல நரோத்தம் தாஸ் டாக்கூர் எழுதிட்டு இருக்காரு, நான் போலி ஆசைகளை சொல்லி ஒரு குழியில் விழுந்திருக்கேன். காமம் சொன்ன திமிங்கலம் எனக்கு சாப்பிட வந்துட்டு இருக்கு. என்னை காப்பாற்றிடுங்கோ பகவான், என்னை காப்பாற்றிடுங்க. போலி ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சேவை அவர் சுகம் விட்டு வேறு என்ன ஆசை இருக்கு? எல்லாம் போலிதான். காமம் எவ்வளோ மோசமானது சொன்னால் இங்கே திமிங்கலம் சொல்லிவிட்டார். கடல்ல எல்லாத்துக்குமே பெரிய ஜீவன் திமிங்கலம். அப்படி எல்லா கெட்ட தோஷங்கள் இதில் எல்லாத்துலேயும் பெருசு காமம். நம்ம இந்த உடம்பு மாறிட்டு இருக்கு, நமக்கு சாவு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ கூட இந்த உடம்புக்கு ஆசைகள் பற்றுதல் போகாமல் இருக்கு. எவ்வளோ நிறைய வாட்டி எவ்வளோ கிளாஸு சத் சங்கம் எல்லாம் கேட்டாச்சு. அதுக்கு வேண்டி ஒரு உயர்ந்த வழி காட்டிட்டு இருக்காரு, பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறது. ஓ பகவானே எனக்கு காப்பாற்றிடுங்க. யோகோபனிஷத் சொல்லி அதில் சொல்லிட்டு இருக்காங்க, அமேத்திய பூர்ணே கிருமிஜால சங்குலே ஸ்வபாவ துர்கந்தி வினிந்திதாந்தரே கலேவரே மூத்திர புருஷ பாவித்தே ரமந்தி மூட வீரமந்தி பண்டிதாஹா. ஒரு முட்டாள் தன் உடம்புலே பற்றுதல் வச்சிருக்கான்,
இதில் எல்லா அசிங்கமான பொருள்களும் இருக்குது இந்த உடம்புல. மலம், மூத்திரம், புழுகள், கெட்ட வாசனை வருது. அப்போ கூட இந்த மாதிரி உடம்புல பற்றுதல். பிரணமுகம் இவ தேகம் பிரதி சர்மாவ நத்தம் கிருமிகுல சதபூர்ணம் மூத்திர விஷ்டானுமன் விகத பகுல ரூபம் சர்வபோகாதிவாசம் த்ருவ மரண நிமித்தம் கிந்து மோக பிரகாசத்தை. இந்த உடம்புல காயம் இருக்குது நிறைய வாட்டி. கெட்ட ஸ்மெல் வரும். இந்த காயம் எல்லாம் வரும்போது உள்ளே எவ்வளோ புழுகுழு இருக்குது. கிருமி, மல, மூத்திரம், உடம்பு மாறிட்டு இருக்கு. சின்ன வயசு இருந்தோம், அப்படி வயசாயாச்சு. இது கூட இனகெல்லாம் நாளை நாசமாயிடும். இப்போ கூட இந்த மாயை எப்படி இருக்கு. ஒருத்தர் உடம்புல உள்ள பற்றுதல் விட மாட்டாங்க, புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் விட மாட்டாங்க. இப்போ இங்கே நரோத்தம தாஸ் தாக்கூர் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே காமத்தின் ஆசைகள், இந்த உடம்புல உள்ள புலன் திருப்திக்கு ஆசைகள் திமிங்கலா போல இருக்கு. ஓ பகவானே என்னை காப்பாத்திடு, ஓஹே நாத் கோர பரித்ரான். நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், மனசு ஸ்திரம் இருக்காது. நிறைய வாட்டி நம்ம கூட அங்கே உள்ள ஆசைகளில் மாட்டிடுவோம். நம்மவே எல்லாத்துலேயும் வெளியில் வந்துடுவோம். நம்ம வைராகிய முயற்சி பண்ணுவோம். அப்படியெல்லாம் நம்ம நோக்கம் பகவான் சேவை இருக்கான்னு அதில் என்ன இடைஞ்சில் வந்துட்டு இருந்தா பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு காப்பாற்றுங்க சொல்லலாம். ஹரி போல் தண்டவத்னா.